நம்ம இன்னைக்கு வித்தா எடுக்க முடியுமா என்று பெண்கள் ஆண்களையே தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு சூழல் சர்வ சாதாரணமாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இதையும் தாண்டி இன்றைக்கு ஒரு கூட்டம் பேராசையிலே எப்படி மூழ்கி இருக்கிறார்கள் தெரியுமா? அவங்கள்ட்ட கொஞ்சம் காசு இருக்கும், பணம் இருக்கும். யாரோ ஒருவர் அல்லாஹ்வுக்கு பயந்து நகை விற்கணும், வேணாம் வட்டியில வைக்க வேணாம், விற்கலான்னு போவாங்க. இந்த மாதிரி காசு இருக்காது. இந்தம்மா என்ன தெரியுமா, விற்க போறியா, ஏன்ட்ட கூடுமா அப்படின்னு இந்தம்மா அதை வாங்கி இந்தம்மா பேங்க்ல வச்சு கூட இந்தம்மா கொஞ்சம் நகைய காசை போட்டு திருப்பி கொடுத்துட்டு நம்ம இன்னைக்கு சம்பாதிச்சாலும் அதை வாங்கலாம்ல. என்ன மாதிரி ஐடியா பாருங்க. அவரு அல்லாவுக்கு பயந்து இறையச்சத்தோடு அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து காசு இருக்கிறப்ப எடுத்துக்கிறேன், அல்லாஹ் எனக்கு தருவான் என்ற மனநிலை எங்கே? அதை கொண்டு வந்து நான் வட்டியில வச்சாவது அதுல முன்னேறிக்கிறேன் என்கிற மனநிலை எங்கே? ஈமான் எங்கே? தவக்குள் எங்கே? உலகத்தில் எந்த கண்ணோட்டத்தில் எந்த பார்வையிலே உலகத்தை பார்க்கிறீர்கள்? பெண்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்களை பார்த்து கேட்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே பொருளாதாரத்தை கொடுத்தது மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்ன வயசு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாமல் உலகத்திலே உங்களை கொண்டு வந்தவன், உங்களை வளர்த்தவன், உங்களை ஆளாக்கியவன், உங்களுக்கு உணவு தருபவன், உங்களுக்கு சோறு போடுறவன், சாப்பாடு கொடுக்கிறவன். நீங்க போய் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு 500 1000 இருந்து கடையில போய் வாங்குறீங்களே, கடைக்காரர் உங்களுக்கு கொடுக்கிறாரே, அந்த கடைக்காரருக்கு யார் இருந்தது? பூமியில போய் நெல்லை போட்டு விதைச்சிட்டு வந்துடுறீங்களே, தக்காளி வெங்காயம், உலகத்துல எல்லா வகையான உணவுகளும் மண்ணிலிருந்து உங்களுக்கு தருபவன் யார்? உங்களை படைச்சவன். உங்கள் படைத்தவன் உங்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் படைத்தவன் உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார். 2 வயசுல இருந்த மாதிரியா பல்லு 3 வயசுல இருக்கு? 3 வயசுல இருந்த மாதிரியா கை 5 வயசுல இருக்கு? 5 வயசுல இருந்த மாதிரியா உடம்பு 10 வயசுல இருக்கு? ஒவ்வொரு நாளும் வளர்க்கணுங்கிறதுக்காக கைக்கு தனியா, காலுக்கு தனியா, மூஞ்சிக்கு தனியா, மூளைக்கு தனியா சாப்பாட ஊட்டி ஊட்டி வளர்க்கிறோமா? உங்களை வளர்த்தது யார்? ரப்புல் ஆலமீன், அகிலத்தின் அதிபதி. எப்படி அவன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகிற சகோதரிகளே? ஏன் நம்பிக்கை இல்லை? எதனால நம்பிக்கை இல்லை? மற்ற மதங்களிலே மற்ற கொள்கையிலே வேண்டுமானால் சொல்லலாம், வழிகாட்டுதல் இல்லை, அதற்கான பார்வை இல்லை. இஸ்லாம் உங்களுக்கு எந்த இடத்திலே வழிகாட்டுதல் இல்லை என்று சொல்லுகிறது? உங்களுக்கு அல்லாஹ்